எனக்கு ரொம்ப இனிமையான நண்பனே, நீ போக வேணாம், என் கூட இருடா அப்படிங்கிறான். அன்னைக்கு தான் மறுநாள் கிளம்ப போகிறாங்க. நீ போக வேணாண்டா, என் கூட இன்னைக்கு இரு அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே குகனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். கூட தான் இருன்னு சொல்லியிருக்கான். உடனே அவனுக்கு ஒரே ஆர்ப்பாட்டம், உடனே சந்தோஷம். உடனே என்ன பண்ணுறான், நீங்களாம் போய் சரி சரி நீங்கள்லாம் போய் ஓய்விடுங்க, நான் காவல் காத்துட்டு நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். குகனுக்கு என்ன விருப்பம்னா, இவங்களை காட்டுக்குள்ளே திரும்ப அனுப்பவே விருப்பம் இல்லை. காலத்துக்கும் அப்படியே ராமனோடவே இருந்துட்டா எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி, இதை விட என்ன இருக்குது வாழ்க்கையிலன்னு நினச்சிட்டான். உடனே நீ என் கூட இருன்னு தான் சொல்லியிருக்கான், நீ எனக்கு காவல் காக்கணும்னு சொல்லலை. காவல் காக்கிற வேலையை ஏற்கனவே தம்பி செஞ்சிட்ருக்கான் தூங்காமல் கொள்ளாமல். ஆனால் இவன் என்ன நினைக்கிறான்னா, இதில் இந்த வைணவ பெரியவர்கள் எல்லாம் ஒரு உரை சொல்லுவாங்க. பொதுவாக இத்தனை ஒட்டுமொத்தமாக சிக்கலுக்கு உட்பட்டவன் யாருன்னா ராமன் தான். திடீர்னு காட்டுக்கு அனுப்பப்படுறான், சோதனைகள்லாம் வருது, இவங்கெல்லாம் உறுதுணையாக வந்தவங்க. இதெல்லாம் நினச்சி ராமனுக்கு தான் தூக்கம் வந்திருக்கக்கூடாது. ஆனால் அவன் பரம்பொருள், அவன் எல்லாத்தையுமே இயல்பாக எடுத்துக்கிட்டவன், அவன் தூங்கிடுவான். ஆனால் தூங்காமல் விடிய 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 காவல் காத்துட்ருக்கிறவன் லக்ஷ்மணன் தான். அதனால் ஏதேனும் ஒரு விதத்தில் இவனை நம்ம தூங்க வச்சிடலாம், இந்த ஒரு நிம்மதியை நம்ம கொடுக்கலாம். இவன் சின்ன பிள்ளை பாவம், இவன் இளையவன். இந்த இளையவன் தூங்காமல் கொள்ளாமல் இருக்கிறானே, இவன் தூங்கட்டும், நம்ம பார்த்துக்குவோம், இவங்களுக்கு முழு பாதுகாவலாக நாம் இருப்போம் அப்படின்னு குகன் முடிவு பண்ணானான். காலையில் பொழுது விடிஞ்சிருது. விடிஞ்ச பிறகு ராமன் நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இன்னைக்கு குகன் சொல்கிறான், ஆமாம் இதுக்கு இடையில இவங்க பேசியாச்சு, எதனால் இங்கே வந்தாங்க போனாங்கங்கிற கதையெல்லாம் தெரிஞ்சிருச்சு. காட்டில் வனவாசம் தானே உங்களை இருக்க சொன்னாங்க. என்னுடைய நாடுங்கிறது இந்த ஸ்ருங்கிபேரம்ங்கிறது காடு தானே, நீ இங்கே இரு, இது ஓ நாடு பாங்கிறான். உடனே அப்படி விட்டு கொடுத்துட முடியுமா? அங்கே சொந்த அம்மா, தன்னுடைய அம்மா, இது உன்னுடைய நாடு இல்லை, ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கருந்தவம் மேற்கொண்டு பூழி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டில் வான்னு சொன்னான். நீ போடா காட்டுக்கு போ, அதுவும் சாதாரண காடு இல்லை, பூழி வெங்கானம்னு சொன்னான். ரொம்ப கொடுமையான காட்டுக்கெல்லாம் போய் தவமெல்லாம் இருந்துட்டு புண்ணிய துறைகள்லாம் நீராடிட்டு 14 வருஷம் கழிச்சுவான்னு அம்மா சொல்லிட்டா. இவன் என்ன சொல்கிறான், நண்பன் என்ன சொல்கிறான், இது ஓ நாடுடா, எது அந்த ஸ்ருங்கிபேரம், இது உன்னோட நாடுடா. இங்கே பாரு எத்தனை ஆயிரக்கணக்கான வீரர்கள் இருக்காங்க, இந்த காட்டில் நீ பாட்டுக்கு இருக்கலாம், உனக்கு பொழுத கழிக்கிறதுக்கெல்லாம் கவலையே வேண்டாம், சுற்றி சுற்றி இவங்கெல்லாம் இருக்காங்க, ராத்திரி பகல் உனக்கு பாதுகாப்பு செய்வாங்க. நீ உன் நாட்டில் என்ன வசதிகளோடு இருந்தியோ அதில் குறைவுபடாமல் உனக்கு வேணுங்கிறத செய்யறதுக்கு கூப்பிட்டா ஓடி வர்றதுக்கு வேலையாட்கள் எல்லாரும் இருக்காங்க. உனக்கு ஒரு சிக்கல் கூட வராமல் பாதுகாக்கிறதுக்கு நான் இருக்கிறேன். உனக்கு நேரத்துக்கு எல்லாமே வந்துடும். காட்டில் தானே நீ இருக்கணும், உன்னோட நாடுடா இது, ஸ்ருங்கிபேரமும் காடு தான், நீ இங்கே இருடா அப்படிங்கிறான். அப்படி சொன்ன உடனே ராமன் முடிவில் இருக்கான். இவன் இந்த இடத்த விட்டு நம்ம போகணும். குகனுடைய அன்பு அவனுக்கு புரியுது, நம்ம எப்படியாவது கிளம்பணும் அப்படிங்கிற முடிவில் இருக்கான். இவன் என்னன்னாலும் சொல்கிறானாலும் அது அவன் கேட்குற மாதிரி இல்லை. இல்லை நான் போகணும், எனக்கான கடமைகள் இருக்குது இப்படிலாம் சொல்லணும். உடனே அவன் சொல்கிறான், சரி நீ போகணுன்னு முடிவு பண்ணிட்டியா, போ, நானும் கூட வரேன், என் கூட்டமே இருக்குது, நானும் கூட வரேன். இப்படியெல்லாம் யாராவது காட்டில் தனியாக நம்ம போகும்போது வரேன்னா வாங்க சந்தோஷமாக போகலாம், இல்லை இருங்கன்னா சந்தோஷமாக நான் இருக்கேன், நம்ம அப்படி தானே இருப்போம் சாதாரணமாக. ஆனால் இவன் இல்லை நான் போகணுன்னொன்னே நானும் வரேன், என்னுடைய படைகள்லாம் ஏன் வரேன் தெரியுமா, உனக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் வரேன். உனக்கு காட்டில் வழிகள்லாம் தெரியாது, நான் பாதை காட்டுவேன், பாதையை நானே போட்டு கொடுப்பேன். தண்ணி காட்டில் ரொம்ப தண்ணி தாகமாக இருக்கும், உனக்கு எங்கே இருக்குன்னு தெரியுமா, எனக்கு தெரியும், நான் போய் உனக்கு வேணுங்கிற நீ ஒரு இடத்துல உன்னை இருக்க வச்சுட்டு தண்ணீர்லாம் கொண்டு வந்து கொடுத்துருவேன். சீதையை கூட்டிகிட்டு போகிற அவளுக்கு பாதுகாப்பு வேணும்ல, பர்ணசாலை நானே போட்டு கொடுத்துருவேன். கிழங்குகள்லாம் எந்த இடத்துல இருக்குன்னு உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும், உனக்கு கொண்டு வந்து கொடுத்துருவேன், அதுக்காக நீ என்னையை கூட்டிகிட்டு போயேன் அப்படின்னு சொல்கிறான். இதுவரைக்கும் அயோத்தியில் இருந்த நகர மக்கள் காட்டாத ஒரு பேரன்பை குகன் மூலமாக ராமனுக்கு அறிமுகப்படுத்துகிறாரு கம்பர். உடனே அவன் சொல்கிறான், ராமன் சொல்கிறான், தன்னுடைய குலம்
எல்லாத்தையும், ராமன்கிறது ஒரு அரச குலத்தில் வந்தவன், இவன் வந்து ஒரு வேடர் குலம், எல்லாத்தையும் மறந்துடுறான். இவன் நம்ம நண்பன். குகன்கிட்ட என்னுடைய தம்பி உன்னுடைய தம்பி, என்னுடைய உறவுகள் எல்லாம் உன்னுடைய உறவுகள், நான் வந்து காட்டுக்கு போகிறேன், நீ கவலைப்படாதடா, நான் காட்டுக்கு தான் போகிறேன், நீ ஏன் பயப்படுற? உன் தம்பி லக்ஷ்மணன், இப்போ என் தம்பி லக்ஷ்மணன் என் கூட இருக்கான்னு சொல்லலை. இவன் எப்படி மனசு மாறி பேசுகிறான் பாருங்க ராமன். உன் தம்பி லக்ஷ்மணன் என் கூட இருக்கான்டா, அவன் என்னை பார்த்துக்குவான். உன்னோட இன்னொரு தம்பி பரதன் அங்கே அயோத்தியில் நான் சொல்ல சொல்ல கேட்கல, அவன் போய் அயோத்தியில் நாடு ஆட்சி பண்ணுன்னு சொன்னால் அவன் ஒரு பக்கம் அங்கே வெளியில் இருக்கான், அவன் அங்கே இருக்கான். நீ திடீர்னு இங்கேருந்து கிளம்பி என் கூட வந்துட்டா நம்ம சொந்தக்காரங்கள்லாம் கஷ்டப்படுவாங்கல்லடாங்கண்ணா ராமன். நம்ம சொந்தக்காரங்கள்லாம் கஷ்டப்படுவாங்க, நீ தானே அவங்கள பார்த்துக்கணும். நான் தான் உன் தம்பியை கூட தானடா கூட்டிகிட்டு போகிறேன், நீ என்னோட சொந்தத்தை நீ இங்கே தானடா பார்த்துக்கணும்னு ஒரே நாளில், அந்த ஒரு நாளில் ஒருத்தர் காட்டின அந்த அன்பு, உண்மையான அன்பு, அந்த பேரன்பு பக்தியாக மாறிய அன்புங்கிறது ஒரு ஆழமான நட்பை அவர்களுக்குள்ளே விதைத்தது. இந்த குகனுடைய நட்பு அப்படின்னு சொல்கிறது இந்த தோற்றத்தையோ அவனுடைய அறிவையோ ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி எல்லாம் பார்க்கவே முடியாது, அப்படிப்பட்ட பேரன்பு. அதுதான் காட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ராமனுக்கு கிடைத்த நட்பு, முதல் நட்பு. அதனால தான் விபீஷணன்ட்ட சொல்லும்போது நாங்கள் 4 சகோதரர்களாக இருந்தோம், முதல்ல கிடைச்ச சகோதரன் அது எப்படி மாறுதுன்னா அந்த நட்பு ரொம்ப பெரிய ஒரு இடத்துக்கு வரும்போது உறவாக மாறி போகுது. குகனொடும் ஐவரானோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முழுமையான தகுதி குகனுக்கு நிறைய இருந்தது. அதனால தான் குகப்பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு உயர்வு குகனுடைய பாத்திரத்துக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து ரொம்ப வியக்கக்கூடிய ஒரு நட்பு இங்கே காட்டிலிருந்து கிடைச்சதா. இன்னொரு நட்பு ராமனுடைய தந்தைக்கு கிடைச்ச அபூர்வமான நட்பு, ஒரு பறவையினுடைய நட்பு, சடாயு அந்த பறவை பேர். அந்த பறவை வந்து கழுகு. அந்த பறவையினுடைய சகோதரன் அண்ணன் பேரு சம்பாதி, அப்பா பேரு அருணன். அந்த அருணன் யார் அப்படின்னா சூரியனுக்கு சாரதியா இருக்கிறவன். சூரியன் காலையில் வரான்னா அவனுக்கு தேர் ஓட்டுறவன் அருணன். அவனுடைய மகன் தான் சடாயு. அதனால தான் காலையில் முதல்ல அருணோதயம்னு சொல்லுவாங்களாம், அதுக்கு பிறகு தான் சூரியோதயம். முதல்ல சாரதி, அதுக்கு பிறகு சூரியன் வருவான். இந்த சடாயு தசரதனை விட வயசுல பெரியவன். இவங்களுடைய நட்பு எப்படி, தசரதனுக்கும் சடாயுவுக்குமான நட்பு எப்படி உருவாச்சுங்கிறதுக்கு 2 கதைகள் சொல்கிறாங்க. ஒன்று, ஒரு முறை வேட்டையாடிட்டு ஒரு கொடுமையான ஒரு காடு, அங்கே வேட்டையாடிட்டு ஒரு மர நிழல்ல அசந்து போய் தசரதன் தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பாம்பு ஒன்று வருது. அந்த பாம்பு வரும்போது இவன் வந்து களைப்புனால தூங்கிட்டு இருக்கான், அந்த பாம்பை கவனிக்கல. அந்த நேரத்தில் சடாயு மேலிருந்து பார்த்துட்டு தசரதனை காப்பாத்துது. அந்த கதை ஒன்று சொல்கிறாங்க. இன்னொரு கதை, அயோத்தியில் ரொம்ப ஒரு முறை மழை பெய்யாமல் போச்சான். அப்போது தசரதன் இந்திரன் கிட்ட கேட்குறான், மழை பெய்யலை ஏன்னொன்னே. இது ரொம்ப தற்காலிகம்தான், சனி கிரகத்தால் பாதிப்பு. அப்பயே இந்த சனி கிரகம் பற்றி குறிப்பு வருது பாருங்க. சனி கிரகத்தினால பார்வை இருந்தது, அவ்வளோதான். நீ போய் கேளு, சனி வந்து ஒத்துக்கிட்டானா மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு. அப்போ சனி கிரகத்திட்ட போய் கேட்டானா தசரதன். அவ்வளவு சீக்கிரமாக சனி கிரகம் வந்து ஒத்துக்கலையாம். நான் பார்க்குறத பார்ப்பேன், யார் வந்தாலும் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லும்போது ஒரு போர் நடந்துதான். அந்த போரில் இவன் கூட நின்னவே சடாயும். அதுக்கு பிறகு இந்திரனுக்காக போர் செய்யும் போது இந்திரனுக்கு உதவி செய்வதற்காக தசரதன் போகும்போது கூட வந்து சம்பராசுர யுத்தம்னு தெரியும், கைகேயி உதவி செஞ்ச அதே மாதிரி சடாயுனுடைய உதவியும் கிடைச்சது. அந்த நேரத்தில் தான் தசரதன் சொல்லியிருப்பான், நீ நம்ம நண்பர்கள் தோழிகள் பேசிக்கும் போது நீயும் நானும்
நம்ம சொல்லுவோம் ஈருடல் ஓர் உயிர்னு சொல்கிற மாதிரி நீ உடல் நான் உயிர் அப்படின்னு அந்த நேரம் சொல்லியிருப்பான். அது வார்த்தைகளாக இல்லாமல் அவங்க வாழ்க்கையில் அந்த அளவுக்கு ஆழமாக நினச்சிருக்காங்க சடாயுவும் தசரதனும். இது நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் அவனுடைய மனசில் தசரதன் தன்னுடைய உயிர் தோழனாக தான் இருக்கான். ஆனால் தசரதன் இறந்து போனதெல்லாம் தெரியாது. இது முன்னாடி கதை. இதனால் இவங்களுடைய நட்பு ஆரம்பிச்சது அப்படிங்கிறது. இதுக்கு பிறகு இவங்கெல்லாம் வராங்க இல்லையா, காட்டுக்கு வரும்போது பஞ்சவடிக்கு இவங்க 2 பேரும் ராம லக்ஷ்மணன் சீதை வரும்போது சடாயுக்கு தெரியாது இது தன்னுடைய நண்பனுடைய உயிர் தோழனுடைய பிள்ளைகள், வீட்டு பிள்ளைகள்னு தெரியாது. அவன் இவங்களை பார்த்துட்டு சடாயு ஒரு மலை முகட்டு மேலே உட்கார்ந்துருக்கான். இவங்களை பார்த்துட்டு இவங்கெல்லாம் ஒரு பெரிய தவசிகளாக இருப்பாங்களா, ஏன்னா ஒரு துறவு கோலத்தில் தான் ராமனும் லக்ஷ்மணனும் வரும்போது தவசிகளாக இருப்பாங்களோ இல்லைன்னா தேவர்களாக இருப்பாங்களோ அப்படின்னு அவன் யோசிக்கிறான். இவங்க சடாயுவை பார்த்துட்டு இது ஏதாவது ஒரு அரக்கர் இனத்தை சேர்ந்த பறவையாக இருக்குமோ யாரோ என்னவோன்னு இவங்க யோசிக்கிறாங்க. இப்போ சடாயு கீழே இறங்கி தாழ்ந்து இவங்கள நீ இங்கே யார் அப்படின்னு கேட்குது. நாங்கள் தசரதனுடைய பிள்ளைகள். தசரதனுடைய பிள்ளைகளுடைய சடாயுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இதுவும் நட்பாக இருந்து ஒரு உறவாக மாறின மாதிரி தான். ரொம்ப நட்பு. தசரதனும் இவனும் நண்பர்களாக இருந்து தன்னுடைய அண்ணன் பிள்ளைங்களை பார்த்தா இப்படி சந்தோஷப்படுவாங்களோ அந்த மாதிரி சந்தோஷப்படுறான். நல்லா இருக்கா அப்பா, நல்லா இருக்காரா, தசரதன் நல்லா இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இவங்க நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. தசரதன் இப்போ உயிரோடு இல்லைன்னு தெரிஞ்ச உடனேயே அந்த இடத்துலையே மயக்கமாக விழுந்துட்டானா சடாயு. பிறகு ராமர் தண்ணீர் தெளித்து சடாயு கிட்ட என்ன காரணத்தினால இவங்க காட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. சொன்ன உடனே நீங்கள் இந்த காட்டில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு முழு பாதுகாப்பும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சடாயு இவங்க நடக்கிற வழியிலெல்லாம் அந்த வெயில் தெரியாமல் இருக்கிறதுக்கு தன்னுடைய சிறகுகளை நிழலாக பரப்பி, அந்த அளவுக்கு தன்னுடைய பிள்ளைகள் தான் இவங்க, தன்னுடைய நண்பனுடைய பிள்ளைகள் நினைக்கல, தன்னுடைய பிள்ளைகள் தான் இருக்கிற இந்த காட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சிறகுகளால் நிழல் பரப்பி அவங்கள அந்த இடத்துல பத்திரமா பார்த்துட்டு இருந்திருக்கான். இதுக்கு இடையில தான் ராவணன் ஒரு மாய தோற்றத்தில் இவன் மானை பிடிக்க போகும்போது மாய தோற்றத்தில் பர்ணசாலையோட சீதையை தூக்கிட்டு போகும்போது மறுபடியும் சடாயு பார்க்குறான். சீதையினுடைய அலறல் கேட்குது. ஐயோ, தன் வீட்டு பிள்ளையை இப்படி தூக்கிட்டு போகிறாங்களேன்னு சண்டை போட ஆரம்பிக்கிறான். சண்டை போடும்போது அதாவது ராவணனுடைய பலம் பாருங்க. அவனுக்கு அவன் அந்த புஷ்பக விமானத்தில் சாரதி இருக்கான், பலமான ஒரு சாரதி இருக்கான். அவனுடைய தலைகள் அத்தனை தலைகள் இருக்கு, 10 தலைகள் இருக்கு, 20 கைகள் இருக்கு, 20 கைகள்லையும் ஆயுதங்கள் இருக்கு. ஆனால் சடாயு தனி ஆள், ஒரு பறவை. ஆனால் தன்னுடைய உயிரை கொடுத்து 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 சண்டை போடுறான், பயங்கரமாக சண்டை போடுறான். அந்த சாரதியை சண்டை போட்டு தாக்கிடுறான் சடாயு. இப்போ இவனுக்கு கோபம் வந்துடுது, ராவணனுக்கு கோபம் வந்துடுது. அப்போ என்ன சொல்கிறான்னா, சரி விடு, உன்னுடைய உயிர் நிலை எங்கே இருக்குன்னு சொல். அப்போ அப்படி ஒரு பழக்கம் இருந்திருக்கு. இப்போ இவங்களுக்கான உயிர் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் அந்த இடத்துல நேராக தாக்குறது. இவன் வீரன், சடாயு வீரன், அவன் மறைக்க மாட்டாங்கிறது தெரியும் ராவணனுக்கு. என்னுடைய உயிர்நிலையை நான் சொல்லிடுறேன், உன்னுடைய உயிர்நிலை எங்கே இருக்குன்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறான் சடாயு. இந்த கதை நான் இப்போ சொல்கிற இந்த சம்பவம், உயிர்நிலை எங்கே இருக்குன்னு நான் சொல்கிற சம்பவம் கம்பனில் இல்லை, திருஞான சம்பந்தருடைய திருப்புள்ளிருக்கு வேளூர் பதிகம்ங்கிறதுல பாடல், அந்த தேவார பாடலில் திருஞான சம்பந்தர் எழுதியிருக்கார். உயிர்நிலை எங்கே இருக்குன்னு இவங்க 2 பேர் கேட்டுக்கிட்டாங்க. அப்போது மறைக்காமல் சடாயு சொல்லிட்டான், என்னுடைய சிறகுகளில் இருக்குன்னு சொல்லிட்டான். ஆனால் ராவணன் என்ன சொல்லிட்டான், என்னுடைய பாதத்தில் இருக்குன்னு பொய் சொல்லிட்டான். பாதத்தில் இருக்குன்னு பொய் சொன்னோன்னே இவன் குனிஞ்சிருக்கான், இவனுடைய சிறகுகளை வெட்டி வீழ்த்திட்டான். சிறகுகளை வெட்டி வீழ்த்தினது மட்டும்தான் கம்பன் சொன்னது. ஆனால் திருஞான சம்பந்தர் இந்த உயிர்நிலை பற்றிய குறிப்புகளை தேவார பாடலில் பதிவு செய்கிறார். சடாயு அப்படியே துடிக்க துடிக்க
அந்த இடத்துல சிறகுகள்லாம் அறுபட்டு துடிச்சிட்டு இருக்கும்போது தான் இதுக்கு இடையில ராவணன் சீதையை இலங்கைக்கு தூக்கிட்டு போயிடுறான். துடிச்சிட்டு இருக்கும்போது தான் ராமனும் லக்ஷ்மணனும் வராங்க. அவன் கையில் சீதையினுடைய 1-2 அணிகலன்கள் கையில் இருக்குது. அதோட இதை தூக்கிட்டு ராவணன் போகிறாங்கிற செய்தியை சொல்கிறான். சொன்ன பிறகு அந்த ராவணனை தன்னுடைய மூக்கால் தாக்கியிருப்பான். அந்த மூக்கால் இந்த பிள்ளைகளை அப்படியே நம்ம இப்போ எப்படி நம்ம பிள்ளைகளை பார்த்தா பெரியவங்க வந்து தன்னுடைய பிள்ளைகளை அரவணைச்சுக்குவாங்களோ, உச்சி முகந்து அந்த பிள்ளைகளை அந்த அரவணைப்பை கொடுப்பாங்களோ, அதே மாதிரி இந்த மூக்கால உச்சி முகந்தானா ராமன் லக்ஷ்மணன். அதுக்கு பிறகு இந்த செய்தியை சொல்லிட்டு தூக்கிட்டு போனவே ராவணன்கிற அந்த நிகழ்ச்சி பார்த்தது என்ன நடந்ததோ சொல்லிட்டு அந்த இடத்துலையே அந்த சடாயு உயிர் போயிடுது. உயிர் போன பிறகு தன்னுடைய அம்பால ராமன் அங்கே ஒரு புஷ்கரணி, ஒரு குளம், அந்த இடத்துல இங்கே ஒரு பெரிய பாக்கியம், தசரதனுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம். தசரதனுக்கு தன்னுடைய பிள்ளை கையால் அந்த கடைசி ஈமக்கடன் செய்யக்கூடிய அந்த புண்ணியம் கிடைக்கல. ஆனால் அந்த புண்ணியம் யாருக்கு கிடைச்சிருக்குன்னா இந்த சடாயுவுக்கு கிடைச்சிருக்கு. எவ்வளோ பெரிய விஷயம் அது! ஒரு நட்புக்கு கிடைச்சிருக்கிற இதை விட ஒரு பெரிய மரியாதை இன்னும் வேற எந்த இலக்கியமே காட்ட முடியாது. அதுவும் ஒரு பறவைன்னெல்லாம் இதில் பார்க்க முடியல. அவ்வளவு உயர்ந்த அன்பு தான். தன்னுடைய நண்பனுடைய பிள்ளைகள் காப்பாற்றப்படணும், தன்னுடைய நண்பன் வீட்டு பெண் கடத்திட்டு போக போறான்னு சொல்லிட்டு தன்னுடைய உயிரை கொடுத்து காப்பாத்திருக்கு சடாயு. நான் ரொம்ப வயசான பறவை. சடாயுடைய ஆயுள் வந்து சொல்லவே முடியாதுங்கிறாங்க. அதனுடைய சிறகுகளில் எத்தனை அந்த சிறகு இருக்கோ அத்தனை ஆண்டு அத்தனை யுகங்கள் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய பறவைன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கும் திருக்கழுக்குன்றமில் நீங்கள் 12 மணிக்கு போனோன்னா அந்த கோவில் அர்ச்சகர் வந்து 2 கிண்ணங்களில் சாப்பாடு வைப்பார். அங்கே போனவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். இன்றைக்கும் 2 கழுகுகள் அந்த இடத்துக்கு வருது. அதில் ஒரு கழுகு சடாயு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த சடாயு அத்தனை ஆண்டு காலம் இருந்த வயதான அந்த பறவை தன்னுடைய நண்பனுடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய உயிரையே விடுது. அதனால் ராமன் கையால் ஈமக்கடன் செய்யக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் அந்த நண்பனுக்கு கிடைக்குது. தன்னுடைய தகப்பனுடைய நண்பனுக்கு கிடைக்குது. உயர்ந்த அன்பு சடாயுவினுடைய அன்பு. அதனால தான் அனுமன் சொல்லும்போது புகழுக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தவன் சடாயு அப்படிங்கிற அனுமன். என்ன புகழ் அப்படின்னா அழியாதது எதுவோ அதை தான் புகழ்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி பிரபலம்ங்கிறதெல்லாம் புகழ்னு நம்ம நினைக்கிறோம். எத்தனை காலமானாலும் தன்னுடைய செயலால் அழியாத ஒரு இடத்தை கொடுப்பது தான் புகழ். அந்த புகழுக்கு சொந்தக்காரன் சடாயு. அந்த புகழ் சடாயுவுக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொன்னால் தன்னுடைய உயிரை கொடுத்து அந்த புகழை வாங்கியிருக்கான். பரம்பொருள் கையால் இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நட்பு சுக்ரீவன். இது ராமனுக்கு அமைந்த நட்பு. சுக்ரீவன் எங்கேயோ ஒரு மலை நாட்டில் இருக்கிறவன். சபரி ஒரு தவசி பெண். அந்த சபரி தான் சுக்ரீவனை போய் பாருங்க, வாலி சுக்ரீவன் இருக்கக்கூடிய அந்த மலைக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த வானரப்படையினால் உங்களுக்கு உதவி கிடைக்கும்னு சொல்லி வழிகாட்டுறான் சபரி. சுக்ரீவனை பார்க்க போகிறாங்க. அந்த சுக்ரீவனுக்கு அண்ணன் வாலி. அந்த வாலியும் சுக்ரீவனுக்கு என்ன வேறுபாடுனா, வாலி மிகப்பெரிய வீரன். அவன் தினசரி 8 திசைகள் ரொம்ப தூரம் பயணப்பட்டு 8 திசைகளில் இருக்கிற கடலில் போய் குளிச்சுட்டு வந்து அவன் அவ்வளவு வீரமாக பாயக்கூடியவனா. இங்கேருந்து நம்ம போய் குளிக்கிறதுக்கு அமெரிக்கா போவோமா அந்த மாதிரி அவன் போகக்கூடியவன். பயங்கரமான வீரன் அவன். சுக்ரீவன் எப்படின்னா அவனுக்கு நேர்மார். அப்படியே அவன் வந்து வாழ்க்கையில் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு கிடைக்கிறத வச்சுட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறவன் சுக்ரீவன். 2 பேரும் ஒற்றுமையாக தான் இருக்காங்க. எப்போ ஒற்றுமை அவங்களுக்கு குறையுது அப்படின்னா, வாலி கூடா நட்பு ராவணனோட ஒரு கட்டத்தில் நட்பு இருந்ததாம். ராவணனோட நட்பு வந்த பிறகு சுக்ரீவனுடைய மனைவி உருமைன்னு பேர், ருமைன்னு சொல்லுவாங்க. வாலியனுடைய மனைவி பேர் தாரை, சுக்ரீவனுடைய மனைவி பேர் ருமை. ருமை மீது ஆசை கொள்கிறான்.
அந்த அந்த புத்தி அவனுக்கு எப்போ வந்ததுன்னா ராவணனுடைய கூடா நட்பின் காரணமாக வந்ததுங்கிறாங்க. சரி, இப்போ இவங்க இந்த ஒரு எண்ணம் இருக்குது வாலிக்கு. இதுக்கு இடையில மாயாவின்னு ஒரு அரக்கன், அந்த அரக்கனும் வாலியும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டு ஒரு பெரிய குகைக்குள்ளே போயிடுறாங்க. வாலி என்ன பண்ணுறான், தன்னுடைய தம்பி சுக்ரீவன் ரொம்ப பயப்படுறவன், அவன் ரொம்ப நல்லவன் தான், பழி வாங்குற எண்ணமோ முரட்டுத்தனமோ அதெல்லாம் கிடையாது. அவன் தான் ரொம்ப வாழ்க்கையை அனுபவிக்கிறவனாச்சு. அவன் அண்ணன் பேச்சை கேட்டு அவன் பாட்டுக்கு இருப்பான். இப்போ என்ன பண்ணுறான் வாலி, டே நான் உள்ளே போய் சண்டை போடுறேன், குகைக்குள்ளே போய் சண்டை போடுறேன், நான் எப்படியாவது மாயாவி அந்த அரக்கனை காலி பண்ணிடுவேன், நீ வெளியில் காவல் இருக்கணும்னு சொல்லி அந்த குகைக்கு வெளியிலே இவனை காவல் வச்சிடறான். உள்ள சண்டை நடக்குது. ஒரு நாள் 2 நாள் இல்லை, 28 மாதங்கள் சண்டை நடக்குது. இவன் சுக்ரீவன் வெளியிலேயே உட்கார்ந்துருக்கிறான். ரொம்ப காலம் ஆயிடுச்சு. கிஷ்கிந்தையில் இருக்கவங்க எல்லாம் சொல்கிறாங்க, அந்த மலையில் இருக்கவங்க எல்லாம் சொல்கிறாங்க, இனி வரமாட்டான். உள்ள அவங்க 2 பேரும் முட்டி மோதி அவ்வளோதான் முடிஞ்சுது, நீ என்ன பண்ணு, நிச்சயமாக மாயாவி தான் இந்த இடத்துல ஜெயிச்சிருப்பான், அவன் வெளியில் வந்தான்னா ஒன்றை உயிரோட விட மாட்டான், ஒன்றை கொன்றுவான், அதனால் நீ ஆட்சிக்கு வந்துரு, பயப்பட வேணாம், குகை வாசலில் ஒரு பெரிய கல்லை வச்சு மூடிடு, வெளியில் வராத மாதிரி மூடிட்டு நீ கிஷ்கிந்தையில் ஆட்சி பண்ணிடு, இனி வாலி வரமாட்டான், அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி இந்த ஊர் மக்கள்லாம், அங்கே இருக்கக்கூடிய இந்த வானரங்கள்லாம் சேர்ந்து, சுக்ரீவன் அப்பையும் பயப்படுறான், இல்லை எனக்கு வேண்டாம் வேண்டாங்கிறான், இல்லை நீ வா, அவன் இனி வரமாட்டான் அப்படின்னு சொல்லிடுறான். சொன்ன பிறகு சுக்ரீவன் அவங்களுடைய பேச்சை கேட்டு லால மூடிட்டு வெளியில் கிஷ்கிந்தையில் ஆட்சி செய்ய உட்காந்துறான். வாலி என்ன செஞ்சானா அந்த வேலையை இவன் செய்யலான்னு உட்கார்ந்த பிறகு வாலி வெளியில் பார்க்குறான், குகை வாசல் அடைக்கப்பட்டிருக்கு. அவன் பெரிய வீரன் இல்லையா, அவன் அந்த கல்லை தூக்கி எரிஞ்சிட்டு வர்றான், சுக்ரீவன் ஆட்சியில் உட்காந்துருக்கான். ஓ, இவன் நம்ம உள்ளே எப்போ போவோங்கிற சந்தர்ப்பத்துக்காக தான் காத்துட்டு இருந்தான் போலன்னு அவன் உயிரை எடுக்கணும்னு விரட்ட ஆரம்பிக்கிறான். அவனுக்கு ஒரு சாபம் இருக்கு வாலிக்கு. இரளை குன்றுன்னு ஒரு மலை, அந்த மலையில் போய் இவன் அந்த மலையில் கால் எடுத்து வைக்க முடியாது வாலி, அங்கே போனான்னா இவன் செத்து போயிடுவான். அதனால இந்த சுக்ரீவன் என்ன பண்ணுறான், வாலி அந்த மலைக்கு தான் நான் வரமாட்டான்னு சொல்லிட்டு அந்த மலையில் போய் அடைக்கலமாக அந்த மலைக்குள்ளே போய் ஒளிஞ்சு வாழ ஆரம்பிச்சிடறான். இந்த நேரத்தில் தான் ராமன் லக்ஷ்மணன் வராங்க, அவங்களுடைய வருகை ஆரம்பிக்குது. அப்போது அனுமன் அவங்கள கூட்டிகிட்டு வரான். கூட்டிகிட்டு வந்ததுக்கு பிறகு இவங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் ஆயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவனுடைய துயரத்தெல்லாம் சொல்கிறான், நான் ரொம்ப பயந்துட்டுருக்கேன் எங்கள் அண்ணனுக்கு, நான் வெளியில் வந்தேனாலே என் உயிருக்கு ஆபத்து, நீ என்ன தப்பு செஞ்ச அப்படின்னு கேட்குறான் ராமன். நான் ஒன்றும் தப்பு செய்யலை, இதுதான் நடந்தது, உண்மையாக சொல்கிறேன், இதுதான் நடந்தது, உள்ளே போய் சண்டை போட்டாங்க, இவன் வெளியில் வர காலதாமதமாச்சு, இவன் உள்ளே செத்து போயிட்டான்னு நினச்சிட்டேன் நான், எல்லாரும் அப்படி தான் சொன்னாங்க, அதனால் நான் இங்கே ஆட்சிக்கு வந்தேன், திரும்ப நான் உண்மையை சொல்கிறதுக்கு வாய்ப்பே எங்கள் அண்ணன் கொடுக்க மாட்டேங்கிறேன், என்னை பார்த்தாலே கொல்றதுக்கு தயாராக இருக்கிறேன், நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறான். அவன் நிலைமையை பார்க்குறதுக்கு ரொம்ப பாவமாக இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு ராமன், உனக்கு நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்றான். அன்றைக்கி உணவு பரிமாறப்படுது. உணவு பரிமாறுற இடத்துல அந்த இடத்துல யாருமே பெண்களே இல்லை, ஏன்னா அந்த உரிமையும் அங்கே இல்லை, இவன் கவர்ந்து கூட்டிகிட்டு போயிடுறான் வாலி. எல்லாமே ஆண்களாக இருக்காங்க, இங்கே யாருமே பெண்கள் இல்லையா, விருந்தோம்பல்னா பெண்கள் தான் இல்லையா அப்படின்னு கேட்குறான். அப்போ அனுமன் அந்த நேரத்தில் சொல்கிறான், உரிமை என்று இவருக்கு உரிய தாரமாம், உரிமைங்கிற மனைவி அருமருந்தையும் இவன் விரும்பினன், இருமையும் துறந்து இவன் இருந்தனன். இவனுக்கு இவன் இருக்க வேண்டிய ஊரையும் கொடுக்கல, இவனுடைய மனைவியையும் அவன் விரும்பிட்டான், எல்லாத்தையும் துறந்து போய் இவன் பரிதாபமாக இருக்கான்னு சொல்லிட்டு அனுமன் சொல்கிறான். அது ஒரு உளவியல் தானே. இந்த நேரத்தில் ஏற்கனவே ராமன் எந்த வேதனையில் வந்திருக்கான், மனைவியை பிரிஞ்சவங்களுடைய சோகம் அவனுக்கு உள்ள தெரியும். சரியான நேரத்தில் அனுமனும் இப்படி சொன்ன உடனே கண்டிப்பாக உனக்கு நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ராமன் ரொம்ப கஷ்டப்படுறான், நெஞ்செல்லாம் கொதிக்குது. அப்போது அனுமன் சுக்ரீவனுக்கு சந்தேகம், இவங்க நமக்கு உண்மையிலேயே உதவி செய்வாங்களா அப்படின்னோடனே அனுமன் சொல்கிறான், வந்திருக்கிறது திருமால் அப்படிங்கிறான். நீ எப்படி இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறான் சுக்ரீவன். அவனுடைய ராமனுடைய கையிலையும் அவருடைய திருவடியிலையும் பார்க்குறேன்,
சங்கு சக்கர ரேகைகள்லாம் இருக்குது. அப்புறம் அதோட கூடுதலாக ஒரு தகவல் சொல்கிறான் அனுமன். என்னுடைய தந்தை சொல்லியிருக்காரு, நீ காலத்துக்கும் திருமாலுக்கு சேவை செய்ய வேண்டியவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நான் கேட்டேன், அனுமன் சொல்கிறான், எங்கள் அப்பா சொன்னார், நீ காலத்துக்கும் திருமாலுக்கு தான் நீ சேவை செய்யணும், அதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கேன்னு சொன்னார். நான் இப்போ எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன், எப்படிப்பா நான் திருமால்னு கண்டுபிடிச்சிக்கிறது அப்படின்னு கேட்டேன். அப்போ எங்கள் அப்பா சொன்னார், நீ யாரை சந்திக்கும்போது, யாரையோ நிறைய பேரை பார்ப்ப, யாரை சந்திக்கும்போது உனக்கு உள்ளே இருக்கிற எலும்பு கூட உருகிற மாதிரி ஒரு பக்தி வருதோ அவங்க தான் திருமால் அப்படின்னு சொன்னார். எனக்கு இவங்களை பார்த்த உடனே, ராமனை பார்த்தோன்னே எனக்கு உள்ளே இருக்கிற எலும்பு உருக ஆரம்பிக்குது பக்தியினால். இப்போ இவன் தான் திருமால் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பிறகு சுக்ரீவனுக்கு முழுக்க உறுதுணையாக இருக்கான் ராமன், உதவி செய்கிறான். போர் நடக்குது, வாலியை கொல்றான். வாலி சாகர நேரத்தில் அம்பு பட்டு நிறைய கேள்விகள்லாம் கேட்பான், ராமன்கிட்ட கேட்பான், அதுக்கெல்லாம் பதில் சொல்லுவான். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அம்பு பட்டு அவனுடைய நெஞ்சிலிருந்து ரத்தம் அப்படியே கொட்டும்போது தன்னையும் அறியாமல், ஏன்னா சுக்ரீவனை பார்த்தாலே கொல்லணுங்கிற எண்ணத்தில் தான் இருந்தவன் வாலி. ஆனால் இப்போ கடைசியில் இவனுடைய நெஞ்சிலிருந்து அப்படியே ரத்தம் கொட்டும்போது சுக்ரீவன் கண்கள்லேருந்து தார தாரையாக கண்ணீர் வடிக்குது. அண்ணா அப்படின்ட்டு ஓடுறான். அப்போது வாலி சொல்கிறான், ராமனை பார்த்து சொல்கிறான், என்னுடைய தம்பி அவன் பாட்டுக்கு இருக்கிறவன், விளையாட்டுத்தனமாக இருக்கிறவன், அவனுக்கு ஒன்றும் விவரம் தெரியாது. ஒருவேளை ஏதாவது தப்பு செஞ்சிட்டானா, தெரியாமல் தப்பு செஞ்சிட்டான் அப்படின்னா நீ என் மேலே இப்போ அம்பு விட்டப்பாரு. நான் வாலி ஒரு பெரிய வீரன், வாலியோட சண்டை பாட்டா எதிரில் இருக்கிறவங்களுடைய வீரத்தில் பாதி வாலிக்கு வந்துடும். அப்படி ஒரு ஆற்றல் நிறைஞ்சவன், தவபலம் உண்டு அவனுக்கு, வரபலம் உண்டு. அப்படிப்பட்ட வாலி சொல்கிறான், ஆனால் நானே இன்னைக்கு இந்த கதிக்கு ஆளாயிட்டேன், உன் முன்னாடி நானே இப்படி ஒரு கதிக்கு ஆளாயிட்டேன். இவனுக்கு ஒன்றுமே தெரியாது, இவன் ரொம்ப பாவம். இவன் ஒருவேளை ஏதாவது விவரம் தெரியாமல், ஏன்னா வாலிக்கு தெரியும் சுக்ரீவனை பற்றி, ஏதாவது தப்பு செஞ்சிட்டானா என் மேலே அம்பு விட்ட பார்த்தியா, இப்படி ஒரு அம்பை விட்டுறாதப்பா அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லாமல் கடைசி நேரம் அவன்கிட்ட சொல்கிறான், உன்னுடைய தம்பிகள், உன்னுடைய தம்பிங்கள்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் உன்னை தெய்வமாக பார்க்குறாங்க. ஏதாவது ஒரு நேரத்தில் உன்னுடைய தம்பிகள் கோபப்பட்டு என்னுடைய தம்பி சுக்ரீவனை பார்த்து இகழ்ச்சியாக பேசிட்டாங்கன்னா, என்ன இகழ்ச்சியாக பேசுறதுக்கு இடம் இருக்குது, அண்ணனையே கொல்ல வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை கொன்னவன் தானேன்னு சொல்லி ஏதாவது ஒரு வார்த்தை இகழ்ந்து பேசிட்டான்னா பேச விடாமல் பார்த்துக்கோப்பா, நான் உன்னிடம் என்னுடைய தம்பியை அடைக்கலமாக கொடுக்குறேன் அப்படிங்கிறான். சுக்ரீவன் அடைக்கலமாக கொடுக்குறான், தன்னுடைய பிள்ளை அங்கதனை அடைக்கலமாக கொடுக்குறான். கடைசி வரைக்கும் இவங்க உறுதுணையாக இருக்காங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா வீடனன் இவங்க கூட சேரும்போது சுக்ரீவனுக்கு நம்பிக்கை வராது. ராமன் அவனை ஏற்றுக்கலான்னு முடிவுக்கு வந்த பிறகு சுக்ரீவனுக்கு நம்பிக்கை வராது. அப்போ சுக்ரீவன் சொல்லுவான், இப்போ எனக்காவது ஒரு சிக்கல் இருந்தது, நான் வெளியிலேயே தலை காட்ட முடியாத மாதிரி எங்கள் அண்ணன் என்னை துரத்தி வந்தான், என்னை கொல்ல நினச்சான். அதனால் எங்கள் அண்ணன் மேலே இருந்த பயத்தில் நான் உன்கிட்ட அடைக்கலமாக வந்தேன். ஆனால் வீடனன் அப்படி இல்லை, ராவணன் அவனை நல்லா பார்த்துக்கிறான். ஆனால் இந்த நேரத்தில் வீடனன் உன்கிட்ட அடைக்கலமாக வந்தான் அப்படின்னு சொன்னால் அவனை நீ கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சரியான சில நேரங்களில், தேவையான நேரங்களில் சுக்ரீவன் அவனுக்கு சமயோஜிதமாக எடுத்து பேசக்கூடிய ஒரு நண்பனாகவே இருக்கான். கடைசியில் இலங்கைக்கு போன பிறகும் கூட ராவணன்ட்ட தனி ஆளாக அவனுடைய வீரத்தை, அவன் அவ்வளோ பயந்தவன் தான், சுக்ரீவன் ரொம்ப பயந்தவன் தான். ஆனால் தன்னுடைய நண்பனுக்காக அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி ராவணன்ட்ட சண்டை போடணும்னு போகிறான். பயங்கரமாக சண்டை போடுறான். சண்டை போட்டு அவனுடைய ராவணனுடைய அந்த மணி மகுடத்தை பறிச்சுட்டு வந்துடுறான். அந்த மணி மகுடத்தை பறிக்கிறதுக்குள்ளேயே உடம்பெல்லாம் புண்ணாயிடுது, காயமாயிடுது. ஓடி வர்றான், ராமன்ட்ட ஓடி அவனுடைய காலில் போடுறான், அவனுடைய மணி முடியை பறிச்சுட்டேன், கண்டிப்பாக நம்ம போரில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் அவனுடைய உடம்புல இருந்த அந்த காயங்கள், ஏன்னா அவனுடைய பலம் என்னங்கிறது தெரியும், வீரன் தான்.
ஆனாலும் ராவணன்ட்ட மோதுகிற அளவுக்கு வீரம் வாலிக்கு இருந்த அளவுக்கு சுக்ரீவனுக்கு கிடையாது. ஆனால் நண்பனுக்கு உதவி செய்யணும்னு தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லன்னு தான் அவன் இறங்குறான். அப்போது அவனை பார்த்து இவனுடைய கண்கள்லேருந்து அந்த அவனுடைய உடம்புல இருந்த காயத்தை ராமன் தன்னுடைய கண்ணீரால் கழுவினான் அப்படின்னு சொல்லி கம்பன் சொல்கிறார். அன்பனை அமர புள்ளி மஞ்சனம் ஆட்டி விப்பான் தன் பெரு நயனம் என்னும் தாமரை மொழியும் நீரால். அந்த அவன் உடம்புல இருந்த காயங்கள் எல்லாம் தன்னுடைய கண்களில் வழிந்த நீரால் சரி செய்தான், மருந்தாக இட்டான் ராமன். அப்படின்னா இதில் சொல்லப்பட்ட நட்புகள் கம்பராமாயணம் முழுவதும் மனிதர்கள் இருக்காங்க, விலங்குகள், பறவைகள் எல்லாமே பாரபட்சம் இல்லாமல் ஒரே மாதிரி சீரா ஒரே அளவுக்கு முக்கியத்துவத்தோட இணைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இடையில் இருந்தது ஒன்றே ஒன்று தான், அன்பு. அது சில இடங்களில் உறவாக இருந்திருக்கு, சில இடங்களில் நட்பாக மலர்ந்திருக்கு. இன்னும் பெண்களுக்குள்ளே இருந்த அந்த ஒரு உறவு, பெண்களுக்குள்ளே இருந்த புரிதல், பெண்களுக்குள்ளே இருந்த அளவற்ற பாசம் இதெல்லாமும் நிறைஞ்சிருக்கு. நாம் இன்னும் அதெல்லாம் பேசலை. நாளைக்கு மகளிர் பற்றி பேசலாம், கம்பராமாயணத்தில் மகளிர் பற்றி. அதனால் உறவுகளாலும் நட்புகளாலும் நிறைந்திருந்தது. எதிரி நாடு நம்ம நாடுங்கிறதெல்லாம் இல்லை. கம்பராமாயணத்தில் இருந்த மனிதர்கள் எல்லாருமே நல்லவர்களாக தான் இருந்திருக்காங்க. எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மிகுந்த அன்பினை தான் பொழிந்திருக்கிறார்கள். இப்படி தான் வாழணும், இப்படியெல்லாம் வாழக்கூடாதுன்னு காட்டுறதுக்கு எங்கேயோ அங்கங்கே ஒன்று தான் சொல்லியிருந்தாலும் கம்பராமாயணம் முழுக்க ஒரு சின்ன அணிலிருந்து மிகப்பெரிய பாத்திரம் வரைக்கும் இந்த மனித பண்புகள் நிறைய நிறைய அன்போடையும் பாசத்தோடையும் பக்தியோடையும் எப்படி வாழ்வது என்பதை தான் ராமாயணம் கற்றுத்தந்திருக்கிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.